அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நினச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நேற்று வந்து நடக்கல. அதாவது 49,777 பேங்க் நிஃப்டியில் சொல்லிட்டு இருக்கேன். 49,777க்கு மேலே வந்து நேற்று வந்து க்ளோசிங் வந்து நடந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ க்ளோசிங் வந்து கீழே வச்சிடுச்சு. ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து 100% 99% வந்து கிடைச்சிருச்சு. அது ஏன் 100% சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1% வேணா கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து அடுத்த டார்கெட் என்ன டார்கெட் சொல்லியிருக்கேன்னா 47,710 வரைக்கும் இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் க்ளோசிங் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, அப்புறம் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,893 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 766, டிக்ளைன்ஸ் வந்து 2,037, ஸோ அன்சேஞ்சு வந்து 90. ஸோ 52 வீக் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா 34 ஸ்டாக்ஸும், ஸோ 52 வீக் லோல வந்து 95 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 61, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கிளில் 106. ஸோ கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப ஒரு 3 மடங்கு வந்து நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கி இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற HDFC, ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங்ல தான் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும், நாம எதிர்பார்த்தது வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி நான் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்து ஸோ நம்ம கேண்டில்ஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட்டுங்கிறது 47,710 அப்படின்னு சொல்லியிருங்க. ஸோ இது க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியன் பங்குச்சந்தையில் இந்த பேங்க் நிஃப்டி சம்பந்தமான ஸ்டாக்ஸ், அப்புறம் நிஃப்டி 50 சம்பந்தமான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக வந்து இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ இதில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிஃப்டி 50 ஆகட்டும், ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தான், ஒரு ட்ரிபிள் பாட்டம் பிரேக் அவுட், அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு ஸோ கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு எப்பயோ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தான் வச்சிருக்கு. சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸ், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துருச்சு. பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ பிரேக் அவுட் எடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரெக்கவரி எடுத்தா கூட ஒரு செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிகினியர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட்னா 9:15 ஒரு 12 o'clock வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 3:30 அடுத்த 3.5 மணி நேரம் வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பை எடுத்து கொஞ்சம் ஏதாவது என்ன சொல்றேன்னா ஆட்டம் காட்டினா கூட ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பிளட் பாத் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஏன்னா திடீர்னு கேப் டவுன் சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்கன்னா காரணம் இருக்கு. அதுவும் நிஃப்டி 50 எல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா எட்ஜில் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் எல்லாம் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ்ல வந்து தாராளமாக நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 49,790. ஸோ பிவோட் பாயிண்ட் வந்து 49,510, சப்போர்ட் வந்து 49,222. இன்னைக்கு ஹை வந்து 49,798, லோ வந்து 49,230, ஓப்பனான இடம் வந்து பார்த்தீங்கன்னா 49,712, க்ளோஸ் ஆன இடம் வந்து 49,503. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ இது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா
கேப் டவுன் ஓப்பன் விழுவுது அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, கேப் டவுன் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்துட்டாலே ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் பாசிபிள், ஒன் சைடு செல்லிங் மார்க்கெட் வந்து பாசிபிள். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ், பட் பெரிய டார்கெட் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். எப்போ அப்படின்னா கேப் அப் கேப் டவுன் விழுகிறப்ப. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப கீழே வராம கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய கொஞ்சமாச்சும் பெரிய செல் எடுக்கிறப்ப கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும். ஸோ காலையில போயிட்டு நம்ம செல்லிங்னு போய் இறங்குவோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், மேல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு கீழே வரும். அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு 10 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல்லிங் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செல்லிங் பண்ண போறாங்கன்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க எப்படி செல் பண்றப்ப ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைல் மூலியமா கீழே வந்து இறக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் மார்க்கெட் மேலே போகாம இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் தொடர்ந்து 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆனால் ஸோ தாராளமாக செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக எந்த சைடு நம்ம செல்லிங் நாளைக்கு ட்ரை பண்ணாலுமே டவுன் சைடு வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டி சேம் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடம் தான் 23,268. ஸோ லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டி 50 வந்து இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த சார்ட் வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பிரேக் டவுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 22,560. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு வரத்துக்கு கண்டிப்பாக இன்னொரு 300-400 பாயிண்ட்ஸ் ஆச்சு இறங்கி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் சொன்னேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிளட் பாத் வந்து பாசிபிள் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெட். ஸோ மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ஏன்னா நிறைய ஹைவேட்டட் ஸ்டாக்ஸே தான் நம்ம பார்த்து பழகிருப்போம். 180 ஸ்டாக்ஸ் இருக்கு, 180+ ஸ்டாக்ஸ்ல. ஸோ மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்ங்கிறது நல்ல ஸ்டாக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். ஸோ இதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1250 1200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டெய்லியுமே ஒரு டவுன் சைடு வந்து ஒரு 40 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்ங்கிறது ஒரு செல்லிங் ட்ரெண்ட் தான். இது வந்து இன்னும் வந்து பைக் வந்து சேஞ்ச் ஆகல. இது 1162 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல் லிமிடெட். ஸோ பாரதி ஏர்டெல் லிமிடெட்ங்கிறது ஒரு பிரேக் அவுட் தான் நடந்தது. எப்போ நடந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அதாவது டிசம்பர் 13 இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தப்பே நான் சொல்லி வச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு. அடுத்த டார்கெட் வந்து 1760. ஆனால் டிசம்பர் 13 இருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஜனவரி 13 வரப்போகுது. ஸோ அதே இடத்துலயே தான் சுத்திட்டு இருக்கு. எப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது அகைன் கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் ஆனால் கூட மேலே கொண்டு வந்து தான் க்ளோஸ் வச்சுட்டு இருக்காங்க மறுபடியும். ஸோ இது எப்போ வேணா ஹூக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணா 1650 ஒரு இன்ட்ராடே பண்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்விங் ட்ரேடிங்ல நல்ல ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பாரதி ஏர்டெல் லிமிடெட். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஏபிபி. ஸோ ஏபிபிங்கிறது அகைன் பிரேக் அவுட்டுங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ஸோ கீழே தான் வந்துட்டு இருக்கு. இந்த சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 7227. ஸோ மேலே போயிட்டு இந்த இடத்துல பிரேக் வச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதாவது இன்னொரு 500 பாயிண்ட். ஸோ எப்போ பிரேக் ஆனாலுமே இந்த ஸ்டாக் வந்து
டவுன் சைடு வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் இருக்கும் டவுன் கொடுத்துட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா ஏபிபி இந்தியா லிமிடெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் நாளைக்கு வந்து நான் பிளட் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கொஞ்சம் வந்து புட் ஆப்ஷன் சைடு பை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.